அதாவது ஆயத்துல் குர்சி ஓதுகிற விஷயமாக அந்த அஜர்த்து பேசினாருங்கிறீங்கல்ல, அது கரெக்டு தான் பேசியிருக்காரு. இருக்குது, ஹதீஸ் இருக்குது. நசையுடைய சுனல் குப்ராங்கிற கிதாபில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் என்ன வருதுன்னு கேட்டால், மன் கர ஆயத்தல் குர்சி ஃபி துபுரி குல்லி சலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னால் யார் ஆயத்தல் குர்சி ஓதுகிறாரோ, லம் யம்னோவின் துகுலில் ஜன்னத்தி இல்லா யமூத், அவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு இந்த மரணம் தான் தடையாக இருக்குது. இப்போ செத்தா இப்போ போயிடுவான், அவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு எந்த தடையுமே இல்லை. அவன் மூத்தா போகாமல் இருக்கிறான், அதனால என்ன போகாமல் இருக்கிறான், மூத்தா போய்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த சொர்க்கத்தை போகிறதை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய திக்ர் அவுராதுகளில் ஆயத்துல் குர்சியும் கடமையான தொழுகைக்கு, ஃபர்லான தொழுகைகள் இருக்குல்ல, 5 வேளை தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம்ல, அதோடு சேர்த்து ஆயத்துல் குர்சி என்ன செய்யணும், ஓதிக்கூட. அது ஒரு சுன்னத்து, ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்கிறாரு. அதில் நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயந்தான்.